என்னம்மா பண்ற? பால் பொங்கிருச்சுமா. ஐயோ ஆஃப் பண்ணல. என்னாச்சு உனக்கு? எல்லாம் என் தலை எழுத்து. கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுல. ஒரு 8 போய் எசக்கிய பாத்துட்டு வரலான்னா முடியுதா? இப்ப என்ன உங்க அப்பா காப்பி கேட்டு விட்டாரா? என்னம்மா கனவு? என்னத்த சொல்லல. எசக்கி எதையோ எடுத்து கொடுக்கறதுக்காக வேகமா ஓடி வரால. அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டால. ஐயோ, அவ வயித்துல அடிபடுற மாதிரி சொப்பனை வந்தது. எனக்கு மனசு பதறுமா இல்லையா? என்னாச்சுமா? பயங்கரமான கனவா இருக்கு. அந்த கனவுல இருந்து முழிச்ச நிமிஷத்துல இருந்து மனசு கிடந்து தவியா தவிக்குதுல. ஒரு 8 போய் அவளை பாத்துட்டு வரணும்னு தவிக்க. இந்த மனுஷன் காப்பிய கொடு, கம்மஞ்சோர் ஆக்கி கொடுன்னு உசுர வாங்கிட்டு இருக்காரு. முதல்ல அந்த ஆளுக்கு காப்பி போட்டு கொடுமா. ஏன் உசுர வாங்குறாரு? இங்க பாருமா, நீ மைனி ஞாபகமா இருக்கல, அதனாலதான் உனக்கு கனவு வருது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. மனசை போட்டு குழப்பிக்காத. எலே, உனக்கு தெரியாதுல, சொப்பனெல்லாம் சகுன மாதிரி. சாமி நமக்கு கொடுக்கற எச்சரிக்கை. அத புறந்தள்ள முடியாது சாமி. சரி விடுமா. எலே சிவபாலா, என் மனசு பதைக்குதுல, சீக்கிரமா போல. மா, இந்த ஊருக்குள்ள இவ்வளவு வேகமா தான் போக முடியும். இதுக்கேமா இம்பிட்டு அவசரப்படுத? எலே, எனக்கு வயித்த பிசையுதுல. எசக்கிக்கு என்னமோ ஒண்ணுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பதறுதுல. மா, வந்தது வெறும் கனவுதாமா. இதுக்கு போய் இம்பிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அவசரப்படாம இருமா. உனக்கு இதெல்லாம் புரியாதுல, நீ சீக்கிரமா போ. சரி சரி, போறேன் இருமா. பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு போறாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னமோ ஸ்கேன் எடுக்கணுமா, அதுக்காக கொண்டு போயிருக்காங்களே. மச்சான், இங்க பரணி இருந்தா தான் சரியா இருக்கும். நான் வேணா போய் பரணியை கூட்டியாட்டுமா? இல்லை, நீ கூப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நானே கூப்பிட்டு அவளை ஆட்டோ பிடிச்சி வர சொல்லுதேன். இல்லை இல்லை பரணி, சொல்லு சண்முகம்.
இல்லை எசகி கீழே வந்து அடிபட்டுச்சுல பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நீ உடனே சீக்கிரம் வாழ, நீ வந்தா தான் அவளை காப்பாற்ற முடியும். சரி இரு, நான் சீக்கிரம் வாழ. வரேன். நீ பதட்டப்படாம இரு, நான் வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. பரணி, அம்மா அம்மா அழாதம்மா. எங்கடா இருக்கா? அவங்க இந்த பக்கம் தான் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேம்மா. வரணே, என் வீட்டுக்காருக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திரல, எப்படியாவது காப்பாத்திரல. டேய் எதுவா இருந்தாலும் காப்பாத்திடலாம்டா. நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. அம்மா அழாதம்மா, நீ தைரியமா இரு. சண்முகம் பாத்துக்கோ. எட்டி, ஆ, டாக்டர் சொல்லுங்க. நான் டாக்டர் பரணி. எசக்கிக்கு என்னாச்சு? அவங்களுக்கு இடுப்பு எலும்பு விலகி இருக்கலாம். இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு.